தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுடைய வாயிலெல்லாம் வச்சு அடிச்ச மாதிரி வந்து அவங்க அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில இயங்கி கொண்டிருந்த அந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி மிகவும் எழுச்சியாக இருந்தது. அதுல எந்த ஒரு சந்தேகமுமே வந்து கிடையாது. எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சினா அது அண்ணாமலை தான், அண்ணாமலைன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து தமிழ்நாட்டில் மாத்தி காமிச்சார். பாரதிய ஜனதா கட்சியில ஒரு காலத்துல நாங்கெல்லாம் வந்து நடைமுறை அரசியல் இருக்கும்போது கட்சியில பொறுப்புல இருந்த காலத்துல வெறும் 4 பேர்ல இருந்து 40 பேர் அதிகபட்சம், இவ்வளவுதான் எண்ணிக்கை. இருந்தாலும் நாங்க வந்து தன்னம்பிக்கையோட இறங்கி வேலை செஞ்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்த்துட்டு வந்தோம். ஆனா அண்ணாமலை அவர்களுடைய தலையீடுக்கு பிறகு, அண்ணாமலை அவர்களுடைய தலைமைக்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சற்று நெஞ்ச நிமித்தி நாங்களும் வந்து கெத்தா இருக்கோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேரும். அதனுடைய அடிப்படையில தான் நான் வந்து சீட்டு இன்னும் கொஞ்சம் ஒதுக்கி தந்திருக்கலாம்